ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்ச் மெமரி. உங்கள் கம்ப்யூட்டரில் 16 GB ரேம் இருந்தாலும் இன்னும் ஒரு மெமரி ஏன் இருக்குது தெரியுமா? இதுதான் கேட்ச் மெமரி. இது என்ன, எங்கே இருக்கும், எப்படி வேலை செய்யுது, ஏன் கம்ப்யூட்டரை வேகமாக்குது, இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 தடவை தண்ணீர் குடிக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு வெளியே இருக்கும் பெரிய தண்ணீர் டேங்க் கிட்ட போவீங்களா, இல்லை ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுப்பீங்களா? பாட்டிலில் தான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா சீக்கிரம் கிடைக்கும். அதனால கம்ப்யூட்டர்லேயும் இதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் கேட்ச் மெமரி. சரி, சிபியூனா என்ன தெரியும்? கம்ப்யூட்டரில் எல்லா வேலையும் சிபியூ தான் செய்யுது. சிபியூ கம்ப்யூட்டரோட பிரெயின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிபியூக்கு வேலை செய்ய டேட்டா தேவை. அந்த டேட்டா பொதுவாக ரேமில் இருக்கும். அப்போ சரி, ரேம் தான் இருக்கே, அப்போ ஏன் கேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபியூ ஒவ்வொரு தடவையும் ரேம் கிட்ட போய் டேட்டாவை வாங்கிட்டு வந்த கொஞ்சம் நேரமாகும். அதனால் சிபியூக்கு அடிக்கடி தேவைப்படும் டேட்டாவை அருகிலேயே வச்சுக்க தான் சின்ன ஃபாஸ்ட் மெமரி உருவாக்குனாங்க. அதுதான் கேட்ச் மெமரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய வாட்டர் டேங்க் தான் ரேமு, கையில் இருக்கும் வாட்டர் பாட்டில் தான் கேட்ச் மெமரி. நம்மக்கிட்ட பாட்டிலில் தண்ணி இருந்தால் உடனே குடிக்கலாம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. சரி, அந்த கேட்ச் மெமரினா என்ன? கேட்ச் மெமரினா சிபியூவுக்கு பக்கத்தில் இருக்கும் மிக வேகமான மெமரி. சிபியூ அடிக்கடி பயன்படுத்தும் டேட்டா மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷனை இதில் டெம்பரவரியாக வச்சுருக்கோம். சரி, இந்த கேட்ச் மெமரி எங்கே தான் இருக்குது? கேட்ச் மெமரி ரேம் மாதிரி தனியாக சிப்பில் இருக்காது. இது சிபியூ சிப்குள்ளேயே இருக்கும். அதனால் சிபியூ ரொம்ப வேகமாக இதை பயன்படுத்த முடியும். இந்த கேட்ச் மெமரி எப்படி தான் வேலை செய்யுதுன்னா, நீங்கள் கால்குலேட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. முதல் தடவை போகும்போது சிபியூலேருந்து ரேம், அப்புறம் கால்குலேட்டர் டேட்டா. ரெண்டாவது தடவை சிபியூ கேட்ச். ஏன்னா இந்த டேட்டாவை சிபியூ ஏற்கனவே கேட்சில் வச்சுருக்கோம். அதனால் ஆப் சீக்கிரம் ஓப்பன் ஆகும். இந்த கேட்சில் என்னெல்லாம் இருக்குன்னா, அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப் டேட்டா, ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சிபியூ மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் தகவல்கள். கேட்சில் இருக்காதுன்னு பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் இருக்காது, வீடியோ, சாங்ஸ், மூவிஸ் இதெல்லாம் கேட்சில் இருக்காது. கேட்ச் மெமரி டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா L1, L2, L3. இப்போது கேட்ச் மெமரிக்கு 3 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பேர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பென் தேவைப்பட்டால் முதல்ல எங்கே பார்ப்பீங்க? முதல்ல ஷர்ட் பாக்கெட்டில், அங்கே இல்லைன்னா ஸ்கூல் பேக்கில், அங்கேயும் இல்லைன்னா வீட்டில் கபோர்டில். கம்ப்யூட்டர்லேயும் இதுதான். L1 கேட்ச் ஷர்ட் பாக்கெட் மாதிரி ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்ப வேகமானது. சிபியூக்கு முதல்ல இதுதான் செக் பண்ணும். L2 கேட்ச் அப்படிங்கிறது ஸ்கூல் பேக் மாதிரி. L1 விட கொஞ்சம் பெரியது, வேகமும் நல்லா தான் இருக்கும். L3 கேட்ச் கபோர்ட் மாதிரி. இதில் அதிக டேட்டா இருக்கும், ஆனால் L1 விட கொஞ்சம் ஸ்லோ, ஆனால் ரேமை விட இன்னும் ஃபாஸ்ட்டு. இதனால் சிபியூ முதல்ல L1 பார்க்கும், அங்கே இல்லைன்னா L2, அங்கேயும் இல்லைன்னா L3, அதுக்கப்புறம் தான் ரேமுக்கு போகும். கேட்ச் வெர்சஸ் ரேம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ரேம் இருக்கும்போது கேட்ச் எதுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் கிச்சனில் சமைக்கிறீங்க. ரைஸ், ஆயில், சால்ட் எல்லாமே ஸ்டோர் ரூமில் இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு தடவையும் ஸ்டோர் ரூமுக்கு ஓடணும். டைம் வேஸ்ட்டு. அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுற சால்ட், சுகர், ஆயில் எல்லாம் கிச்சன் செல்ஃபில் வச்சிருப்போம். கம்ப்யூட்டர்லேயும் அதுதான். ரேம் என்பது பெரிய ஸ்டோர் ரூம், கேட்ச் என்பது கிச்சன் செல்ஃபு. சிபியூக்கு அடிக்கடி தேவைப்படும் டேட்டா மட்டும் கேட்சில் இருக்கும். அதனால் சிபியூ சீக்கிரமாக வேலை செய்யும். ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, ரேம் பெரிய மெமரி, கேட்சுங்கிறது சின்ன மெமரி. ஆனால் கேட்ச் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு. கேட்ச் மெமரி சைஸ் ரொம்ப சின்னது தான். ஏன்னா அதோட வேலை அதிகமான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைப்பதில்லை. சிபியூக்கு அடிக்கடி தேவைப்படுற முக்கியமான டேட்டாவை மட்டும் வச்சுக்கும். பேக்கெட்டில் தேவைப்படும் பொருளை மட்டும் வச்சுருக்க மாதிரி. கேட்சிலும் முக்கியமான டேட்டா மட்டும் இருக்கும். அதனால்
சைஸ் சின்னதாக இருந்தாலும் கம்ப்யூட்டரை வேகமாக வேலை செய்ய வைக்க கேட்ச் மெமரி ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் வேகமாக இருக்க ரேம் மட்டும் போதாது, சிபியூக்கு அருகில் இருக்கும் கேட்ச் மெமரியும் முக்கியமான காரணம். அதனால் கேட்சை கம்ப்யூட்டரின் ஸ்பீட் பூஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.